ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த 2 ஃபோர்கெட் பேங்கில் வச்சு டபுள் லேயர் சில்க் த்ரெட் பேங்கிள் செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஒரு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக நான் வந்து ஒரு 30 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதோட எட்ஜில் கொஞ்சமாக இப்போ கம் அப்ளை பண்ணி இதை வந்து ஒட்டி வச்சுக்கலாம். அதாவது அப்போ தான் பிரியாது. அதனால் இந்த மாதிரி லைட்டாக இந்த எட்ஜில் கம் அப்ளை பண்ணி ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ அதெல்லாம் சேர்த்து ஒட்டினக்கப்புறம் இந்த ஃபோர்கட் பேங்கிள் இருக்குது இல்லைங்களா, இது வந்து நான் ஃப்ளாட் எடுத்துருக்கேன். ஃப்ளாட் ஃபோர்கட் பேங்கிள் இதில் வந்து உள்ள லைட்டாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த சென்டரில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த நம்ம ஆல்ரெடி 30 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து சொல்லிங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. டைட்டாக அழுத்தி ஒட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் காய விட்டுருங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு நல்லா பார்த்தாலே தெரியும். நல்லா ஒட்டியாச்சு. இப்போ அப்படியே 5 மினிட்ஸ் காய வச்சலாம். அவ்வளோதான், 5 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ நம்ம ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரேப்பிங் எப்பயும் போல தான், ஒரு இதுக்கு மேலே ஒரு இது வராமல் இந்த மாதிரி சுற்றி இந்த அதாவது இந்த விலையில இந்த நூலை வச்சு சுற்றிக்கிட்டே வரணும். நார்மல் தான். டைட்டாக பிடிச்சிக்கணும் கட்டை வரல வச்சு. அதாவது திரும்ப நம்ம அந்த நூல் இந்த பக்கம் கொண்டு வரும்போது அந்த திரும்ப கட்டை வரல எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து வராத மாதிரி இப்போ ஒரு ரவுண்ட் முடிகிற இடத்துனா அடுத்த முடிகிற இடத்துலேருந்து அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ரேப் பண்ணிகிட்டே வந்துடலாம். அதாவது ரேப்பிங் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த முடிக்கிற இடத்துல வந்துட்டு லைட்டாக கம் அப்ளை பண்ணி அந்த சில்க் த்ரெட் வந்து ஒட்டி வச்சுட்டு அந்த எக்ஸஸ் எல்லாம் மிச்சம் அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த முடிகிற இடத்துல லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப அந்த லாஸ்ட் அதாவது இந்த கடைசி நூலை வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி ஒட்டி வச்சுருங்க. எடுக்காத மாதிரி அழுத்தி ஒட்டி வச்சுட்டு எக்ஸஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. அவ்வளோ இப்போ திரும்ப வந்து உங்களுக்கு எத்தனை ஸ்டாண்ட்ஸ், அதாவது இப்போ கொஞ்சம் தான் இருக்குது, 25 ஸ்டாண்ட்ஸ் எடுத்தால் கூட போதும். இன்னும் 20 ஸ்டாண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்து இந்த மிச்சத்தையும் வந்து ரேப் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், இது வந்து ரேப் பண்ணி முடிச்சாச்சு நீட்டாக. இதே போல் இன்னொன்று நம்ம ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து அதாவது ஒரு கோல்டன் கலர் பீட் ஓட்ட போகிறோம். அதுக்கு வந்து 4 சைடு வந்து மார்க் பண்ணணும். அது வந்து எப்படி ஈக்குவலாக மார்க் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி 4 மடிச்சு வச்சிங்கன்னா அங்கே கோடு மாதிரி இருக்குல்ல, அந்த கோடுக்கு நேரம் நம்ம வந்து இந்த மாதிரி கம் அடையாளத்துக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த பீடை ஒட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து தெரியும் அதாவது இதுக்கு மேலே இது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எப்படின்னு இந்த மாதிரி ஒரு கேப் அதாவது ஒரு பாக்ஸ் மூடி எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கோடு மாதிரி வந்து அப்போ இந்த மாதிரி மேலே வச்சு நீங்கள் கம்மை வச்சு இப்படி மார்க் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவலாக இருக்கும். இப்போ மேலே வந்து நம்ம லைட் அந்த ஒரு கோல்டன் பீட் எடுத்திருக்கேன். நல்லா நிறைய எனக்கு ஸ்பேஸ் வேணுங்கிறனால நான் பெருசாக எடுத்துருக்கேன். நீங்கள் சின்னதாக எடுத்துங்க. அதுக்கப்புறம் இந்த மேலே இப்படி ஓட்டிடணும். அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். அவ்வளோதான், இது வந்து ஓரளவுக்கு காஞ்சிச்சு நல்லா. இதுக்கு மேலே வந்து நம்ம இதே போல் இன்னொரு பேங்க் எடுத்து ஓட்ட போகிறோம். அதுக்கும் இந்த மாதிரி எடுத்து நான் மார்க் பண்ணி மேலே அந்த கம் வந்து அந்த லைனுக்கு மேலே வந்து மார்க் பண்ணி ஓட்டுறேன். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த பீடுக்கு மேலே லைட்டாக கம் வச்சு அப்படியே அந்த மேலே இந்த பேங்கில் ஓட்ட வச்சலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஓட்டிட்டு அந்த பேங்குக்கு மேலே அப்படியே நான் வந்து மேலே அப்படியே ஸ்டிக் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே காய வச்சிடலாம். நல்லா அந்த 2 வேலையிலையும் வந்து அந்த பீட் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா அழுத்தி காய வச்சிருங்க. இப்போ நல்லா காய வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணிருக்கேன், இந்த மாதிரி திரும்ப இந்த ப்ளூ கலர் த்ரெட்டை வந்து 20 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். 20 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சு இப்போ அந்த ஒவ்வொரு பீடுக்கு மேலேயும் நம்ம இதை சுற்ற போகிறோம். அதாவது இப்படியே வச்சாலும் இது நல்லா தான் இருக்குது பேங்கில். இன்னொன்று இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறனால, அதாவது ஸ்டோன்ஸ் ஓட்டணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி எடுத்து ஓரம் இருக்குல்ல அந்த பீடோட கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி கம்மை வச்சு ஒட்டிட்டு உள்ளார ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சு நார்மலாக எப்பயுமே நம்ம டைட்டாக ரேப் பண்ணுவோம்ல பேங்கில், அந்த மாதிரி வந்து ரேப் பண்ண வேண்டியதான். அதே போல் தான். ஆனால் டைட்டாக பிடிச்சவங்க லூஸ் விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் நூல் வந்து உள்ளே போன மாதிரி ஆகிடும். அதனால் சுற்றும் போதே வந்து டைட்டாக பிடிச்சி சுற்றுங்க. நல்லா அழுத்தி சுற்றினீங்கன்னா அந்த கம்மும் அவ்வளோக்கு எடுத்துகிட்டு வராது. நீங்கள் அழுத்தி சுற்றினீங்கன்னா இன்னும் அதுக்கு கிரிப் கொடுக்கும். நல்லா டைட்டாக உள்ளே இருக்கும் அந்த பீடு, வெளியே வராது. இதில் என்னன்னா 2 இருக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னா இந்த மாதிரி பீட் எடுத்து உள்ள நீங்கள் ஒட்டுறீங்கன்னா மோஸ்ட்லி சின்னது ஒட்டிக்கோங்க. சின்னது ஒட்டும் போது இந்த ரேப் பண்ணும்போது மேலே முட்டா தெரியாது. ஏன்னா அந்த பீட் ஒட்டிருக்கும் போது நம்ம விலையோட திக்னஸோட அளவோட அந்த பீடோட திக்னஸ் அளவு, அதாவது ஒரு லென்த் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ மேலே வந்து இந்த மாதிரி சுற்றும் போது அந்த பீடு மேலே வந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இப்போ பெரிய பீட் ஒட்டுறீங்க, உங்களுக்கு பெரிய கேப் வேணும்னா அந்த பீடை கொஞ்சம் உள்ளார தள்ளி, அதாவது மேலே ஃப்ளாட்டாக சுற்றினாலும் அந்த இடத்துல ஃப்ளாட்டாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உள்ளார தள்ளி போட்டுக்கோங்க. அப்படி இல்லையா சின்ன பீடாக எடுத்துக்கோங்க, கேப் கம்மியாக இருந்தாலே போதும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சின்ன பீடாக எடுத்து இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த ஒரு பக்கம் ரேப் பண்ணி முடிச்சாச்சு. இதே போல் வந்துட்டு மற்ற 3 சைடும் ரேப் பண்ணி எடுத்தாச்சு. இன்னொரு சைடு இருக்குது, அதையும் ரேப் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான், ரேப் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா சைடும் வந்து ஈக்குவலாக ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி எல்லா சைடும் நம்ம ஒட்டியாச்சு. ரேப் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டோன்ஸ் ஓட்டினா அந்த இடம் கொஞ்சம் நல்லா பார்வையாக தெரியும். இதுக்கும் வந்து சேம் அதே கலரு ப்ளூ கலரில் வந்து ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். எப்படி ஒட்டுறது, அதாவது நான் என்ன மாதிரி ஒட்டுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு வந்து க்ரௌன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ரவுண்டாக ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் அப்படியே ஒரு இதழ் மாதிரி வைங்களேன், ஒரு இதெல்லாம் வர மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் வந்து அப்படியே ஒட்டிகிட்டே வந்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு எட்ஜ் முடியுதா அந்த எண்டோட இன்னும் 2 ஜாயின் பண்ணுற மாதிரி. இதுக்கு வந்துட்டு எப்படின்னா இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குல்ல, இப்போ இந்த ஸ்பேஸ்க்கு வந்துட்டு என்ன கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி டக்குன்னு ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அந்த இடத்த ஒரு 4, 5, 6 ஸ்டோன் தான் மேக்ஸிமம் வரும். அந்த மாதிரி இதை கவர் பண்ணிட்டு இப்போ நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ள நம்ம என்ன வேணாலும் ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி இது பார்க்கவே எப்படின்னா இந்த மாதிரி லைனை ஒரு எட்ஜில் முடிச்சிங்கனாலே அது ஒரு ஸ்டோன், அது ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்துடும். இது இங்கே வந்து நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் தான். நான் வந்து ஒவ்வொரு மூலையிலையும் வந்து ஒரு ஃப்ளவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால ஒவ்வொரு மூலையிலையும் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் வந்து
ஒரு ஃப்ளவர் மாதிரி இந்த ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப சிம்பிள் இது ஒட்டுறது. ஒவ்வொரு முடியிற இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டோன் ஒட்டினாலே அதுவே ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும். நீங்கள் வந்து இதுக்கு இங்கே எப்படி ஒட்டுறது, அங்கே எப்படி ஒட்டுறது, அவ்வளோதான் சிம்பிள். சுற்றி ஒட்டினாலே ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இது வந்துட்டு நல்லா அழுத்தி ஒட்டிக்கோங்க. இப்போ நடுவில் வந்து ஒரு கேப் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து ஒரே ஒரு கோல்டன் பீட் வச்சா அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடத்துல இல்லை, இங்கே நடுவில் வந்து அப்படி இப்போ நான் உள்ள ஒரு சைஸ் வந்து பீட் வச்சு இல்லைங்களா, அதே ஒரு கோல்டன் பீட் தான், அதையே எடுத்து இங்கே மேலே வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது பார்க்க ஒரு ஃப்ளவர் மாதிரி ஆயிடுச்சு. பார்க்க வந்து கொஞ்சம் பார்வையாகவும் இருக்குது. அதாவது கோல்டு, ப்ளூ இந்த 2 கலர் மட்டும் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு எந்த கலருமே இல்லை. இது வந்து இந்த இது பேங்கிளுக்கும் மேட்ச் ஆயிடுச்சு. இதே போல் வந்து எல்லா பக்கமும் ஊட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்படி தான் இருக்குது நம்ம ஃபைனல் லுக்கு. இதில் ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.